friends, welcome to DD's cooking channel. இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எடுத்துக்கோங்க. இதோட நான் கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க, அதை நான் அப்புறம் கடைசியாக சொல்கிறேங்க உங்களுக்கு. இதில் ஒரு ஆனியன், அப்புறம் 4 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இந்த ஸ்பெஷலே இது தாங்க. இதை நான் வீடியோ நடுவால் சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. சைடில் நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதோட நான் கொஞ்சம் கீ சேர்த்துருக்கேன். காரமாக இருந்தால் கூட நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, காரம் தெரியாதுங்க, அதுக்காக தான் கீ சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, கல்பாசி, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், கேஷ்யூலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஒரு 50% கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பெஷல் சொன்னோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இது இதில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே ஒரு கமகமான வாசம் வருங்க. இதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சக்தி தாங்க எடுத்திருக்கேன். சக்தியில் பிரியாணி மசாலாவும், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளுங்க. உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகணுங்க. மேலே அந்த எசன்ஸ் எல்லாம் வெளியே வரணும். இதுக்கப்புறம் நம்ம 2 டம்ளர் போட்டாங்களா, நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேங்க. ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் பிரியாணி சூப்பராக வரும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கேஷ்யூ, ஒரு 5 to 6 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. அதை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதாங்க இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே. அப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்தோடனே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு 2 to 3 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இதில் அந்த கிளிப்பை ஆட் பண்ண மறந்துட்டேங்க. இதில் நம்ம மட்டனை என்ன பண்ணுவோம்னா தனியாக ஒரு விசில் விட்டுறலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வருங்க. பிரியாணியில் விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இருக்காது. ஸோ அதனால் அந்த மட்டனை மட்டும் தனியாக விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். குக்கர்லேயே வச்சுருக்காதீங்க, ஒரு பெரிய பவுலில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிரியாணியை பார்த்தாவே நமக்கு டெம்ப்ட் ஆகுது இல்லைங்க, இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம புதினா, ஆனியன், கேஷ்யூ இதெல்லாம் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூ.